ஒரு நண்பர்கிட்ட ஐயா 10 மரக்கன்று வாங்கி கொடுங்க, நல்லா இருப்பீங்க. ஒரு 20 மரக்கன்று, ஒரு 10 பூச்செடி, ரோஜா செடி, செம்பருத்தி, துளசி, இந்த மாதிரி செடிகளை எங்களுக்கு வாங்கி கொடுங்க. கொஞ்சம் புத்தகம் பரிசா கொடுங்க. இந்த புத்தகங்களை வாங்கி நம்ம அப்பா நம்மாழ்வாரோடது, ஐயா இறையன்போடது, ஐயா எஸ் ராமகிருஷ்ணனோடது, ஆகப்பெரும் எழுத்தாளர்கள் நம்மிடையே நிறைய மேதைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய எழுத்துக்களை வாங்கி அதை அப்படியே அதுல அன்னை எழுதி கைப்பட வச்சிருக்கேன். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை நெல். அடுத்த தலைமுறைக்காக அதை சேமிப்போம். சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கட்டும். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஒவ்வொரு புத்தகமும் ஆயுதம். இப்படி எழுதி எழுதி அண்ணன் கையெழுத்து போட்டிருக்கேன். அறிவை தேடி ஓடுங்கள், நாளை வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். அண்ணல் அம்பேத்கர் கீழே கையெழுத்து போட்டிருக்கு. இந்த புத்தகங்களுக்குள்ள வச்சு கொடுங்க. அதுல சின்ன வேட்பாளர் அப்படி கொடுக்கும்போது கீழே போட மாட்டாங்க, மரக்கண்டை தூக்கி போட மாட்டாங்க. அந்த மரக்கண்டை வைக்கணும்னு தோணும். நீ ரோசா செடி, துளசி செடி, செம்பருத்தி செடி, பூச்செடியை கொடுத்தீங்கன்னா அதை கீழே போட மாட்டாங்க. அப்படி தொட்டியில சின்னதா ஒரு மண் சட்டில ஒப்பந்தம் பண்ணி பண்ணுங்களா. நம்ம நெகிழிக்கு எதிரானவர்கள் அதை கொண்டு கொடுத்துக்க கூடாது. அப்படி கொடுத்து வச்சின்னா அவங்க அதை தண்ணி ஊத்தும் போது நீ உறுதியா ஞாபகம். அந்த பூ பூக்கிறத பார்க்கும்போது 5 வாக்கு ஒரு வீட்டுல இருந்தாலும் ஒரு வாக்கு உங்களுக்கு போடுவோமே, இந்த பிள்ளைகளுக்கு போடுவோமே. மரக்கண்ணை